அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தொகுப்பில் நம்ம விதியை வெல்வதற்கான முயற்சிகள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வர வேண்டியது வரும், போக வேண்டியது போகும், இருக்க வேண்டியது இருக்கும், நடக்க வேண்டியது நடக்கும். இதுதான் விதி. அந்த விதி வழிதான் வாழ்க்கை. விதி இருந்தால், முயற்சி செய்தால் விதியை நம்மால் வெல்ல முடியும். யோசித்து பார்த்தால் வாழ்க்கையே ஒரு புதிராகத்தான் தோன்றுகிறது. ஆமாம், இந்த வாழ்க்கை ஒரு புதிர், விடை காண முடியாத ஒரு புதிர். நினைத்தது நடப்பதில்லை, நினைக்காதது நடக்கிறது. கேட்டது கிடைப்பதில்லை, கேட்காதது கிடைக்கிறது. புரிந்து கொள்ள முடியவில்லை வாழ்க்கையின் இரகசியத்தை. யாருக்கு என்ன கிடைக்கும், அதற்கு தகுதி என்ன, அளவுகோல் என்ன என்பதும் ஒரு புரியாத புதிர்தான். தகுதி உள்ளவர் பணத்திற்கு தவிக்கிறார், தகுதி இல்லாதவர் பெரும் செல்வத்தில் கொழிக்கிறார். மிக நல்ல மனிதரான ஒருவர் நோயினாலும் வறுமையினாலும் அதிகமாக துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் அநியாயக்காரர் என்று பலராலும் கூறப்படுபவர் மிக்க மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி எத்தனையோ நடப்புகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்து வருகிறோம். இவ்வாறு ஏன் நடக்கிறது? இதன் பின்னணியில் என்ன உள்ளது? இதற்கெல்லாம் காரணம் ஒன்று இருக்க வேண்டுமல்லவா? ஆமாம், இருக்கிறது. அதற்கு பெயர்தான் விதி. அதுதான் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்லுகிறது. விதிக்கப்பட்டது எதுவோ அதுதான் விதி. ஒருவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அதன்படித்தான் வாழ முடியும். அதிலிருந்து மீறி அவரால் வாழ முடியாது. நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் வேறு விதமாக இருக்கும். நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு புதிர் இது. நம்முடைய வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் பல சம்பவங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது. காரணத்தை நம்மால் அறிய முடிவதில்லை. ஏன் இப்படி நடக்கிறது என்று நமக்கு புரிவதும் இல்லை. விதிப்படி நடக்கிறது என்ற முடிவுக்கு வருவோம். விதி என்ற இந்த இரண்டு எழுத்துக்கள் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது. மனித சக்தி விதி என்ற சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. விதியை பற்றிய ஆராய்ச்சிகள் பல நடந்திருக்கிறது. அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு விதி எப்படி செயல்படுகிறது என்பது. அதில் அமெரிக்க தத்துவ ஞானி எமர்சன் என்பவரும் விதியை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார். மாறாத சட்டம் என்ற பொருளும் விதிக்கு உள்ளது. விதி என்பது சட்டம், ஒழுங்கு என்றெல்லாம் நாம் குறிப்பிடலாம். இவ்வாறு சொல்ல காரணம் விதியின் தீர்க்கத்தன்மை கூறுவதற்காகவே. விதி என்பது அவ்வளவு தீர்க்கமாக நடக்கக்கூடியது. இது நடக்கும் என்றால் கண்டிப்பாக நடக்கும். எனவே அது சட்டத்திற்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. முடிவில்லாத சம்பவங்கள் பின்னி பிணைந்து ஒன்றோடு ஒன்று பாதிப்பதுதான் விதி. மனித வாழ்க்கை முழுவதுமே விதியின் அடிப்படையில்தான் நடக்கிறதே தவிர நம்முடைய திறமையினாலோ அல்லது திறமை இல்லாமையாலோ கிடைப்பதும் கிடைக்காததும் இல்லை. எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. விதி நன்றாக இருந்தால் நல்லது நடக்கிறது. எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிறது. விதி நன்றாக இல்லை என்றால் எளிதாக கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பது கூட கிடைக்காமல் போகிறது. சாதாரண ஒரு ஆசை கூட நிறைவேறாமல் போகிறது. எதிர்பாராத வகையில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. நம்மையும் மீறிய சக்தி சில விஷயங்களில் நம்மை நெருக்கடிக்கு ஆளாக்கி திசை திருப்பி விடுகிறது. நடக்கும் என்று நாம் மிக நம்பிக்கையுடன் முயற்சி செய்யும் விஷயங்களில் நம்முடைய முயற்சி வெற்றி பெறாமல் தோல்வியை கொடுக்கிறது. ஒரு செயலை செய்ய வைத்து
அதை செய்து முடித்த பின் ஏன் இவ்வாறு செய்தோம்? எல்லாம் நன்றாகத்தானே போய் கொண்டிருந்தது. எப்படி நம்முடைய மனம் மாறி இந்த செயலை நாம் செய்தோம் என்று வருத்தப்பட வைக்கிறது. சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத நல்ல வாய்ப்புகள் திடீரென்று நமக்கு கிடைத்து விடுகிறது. ஒரு வீட்டை வாங்கு வாங்கு என்று ஏதோ ஒரு உள் மனது நமக்குள் சொல்லுகிறது. எந்த பெரும் முயற்சியும் இல்லாமல் அந்த வீடு நமக்கு கிடைத்து விடுகிறது. குறுகிய காலத்தில் அதன் விலை கோடிக்கணக்கில் ஏறுகிறது. ஒருவருக்கு தோன்றும் இந்த எண்ணம் மற்றவருக்கு தோன்றுவதில்லை. வாங்கியருடைய பண மதிப்பு மிக மிக அதிகமாகிறது. பார்த்து கொண்டிருந்தவனுடைய மனசு கேட்கிறது, ஏன் இந்த விஷயம் நமக்கு தோன்றவில்லை, ஏன் இந்த வீட்டை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தீர்க்கமாக கிடைக்கவில்லை என்று வருந்துகிறது. நம்மையும் அறியாமல் நம்மை இயக்கும் சக்திதான் விதி. யாரோ நமக்குள் இருந்து உத்தரவு போடுவது போல் அதன் வழியில் நம்மையும் மீறி நம்மை செயல்பட வைப்பதுதான் இந்த விதி. இதை உருவாக்குவது அவரவர் செய்யும் செயல்களே. நல்ல செயல் நல்ல விதியையும், தீய செயல் தீய விதியையும் கொடுக்கிறது. இது இந்த பிறவியில் மட்டுமல்ல, சென்ற பல பிறவிகள் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே ஒருவனுடைய விதி அமைகிறது. இதைத்தான் வள்ளலார் குறிப்பிடுகிறார். ஊட்டுகின்ற வல்வினையாம் உட்கயிற்றால் உள்ளிருந்தே ஆட்டுகின்ற நீதான் அறிந்திலையோ, வாட்டுகின்ற அஞ்சி புலவேடருக்கு அறிவை பறிகொடுத்து என்னெஞ்சி புலந்தோங்கு நிலை. இந்த நல்ல விதி தீய விதி ஆகியவர்களையும் கடவுள் கொடுக்கவில்லை. கடவுளுக்கு இது வேலையும் இல்லை. இறையருள் ஒருவருக்கு துன்பம் தரும் நேரத்தில் அந்த துன்பத்தை குறைக்கும், தீர்க்கும். அதை தவிர செய்யும் புண்ணியத்திற்கு நல்லதையும் பாவத்திற்கு கெடுதலையும் கடவுள் கொடுப்பதில்லை. எல்லாம் அவரவர்களே தேடிக்கொள்வது. நாம் எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். விதிப்படி நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது, கிடைக்கக்கூடாது என்பது கிடைக்காமல் போகிறது. எது கிடைக்கும் எது கிடைக்காது என்பது தெரியாததால் நாம் எல்லாவற்றிற்கும் முயற்சி செய்கிறோம். அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது மட்டுமே கிடைக்கிறது. இந்த முயற்சிகள் செயல்கள் எல்லாம் நாம செய்யவில்லை. எந்த விதி அடிப்படையாக உள்ளதோ அதன்படி தான் செய்கிறோம். அதுதான் நம்மை செய்ய வைக்கிறது. ஆனால் நாம் செய்வதாக நினைத்து கொண்டு செய்கிறோம். அந்த செயல்கள் முயற்சி ஆகியவற்றினால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதி கொடுக்கும் பலாபலன்களை அனுபவிக்கவே நாம் செயல்கள் முயற்சிகள் செய்கிறோம். விதி நம்மை செய்ய வைக்கிறது. காலம் கலிகாலம். இந்த காலத்தில் விதியை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. தற்போதுள்ள சூழ்நிலையில் வாழ்க்கை நன்றாக சாப்பிடுவதற்கும் காமத்திற்கும் மட்டுமே உரியது என்பது போல் சுற்றுப்புற சூழ்நிலைகள் உள்ளன. சங்கடகர சதுர்த்தி நாளிலும் அஷ்டமி நாளிலும் பிரதோஷ நாளிலும் கோயில்களில் கூடும் கூட்டம் பிரச்சனைகளால் எவ்வளவு பேர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. எந்த வேண்டுதலும் இல்லாமல் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைவுதான். பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகம். மன ஒருமையுடன் கடவுளை வணங்க முடியவில்லை. மனம் ஒன்றி கடவுளை வணங்க முயற்சி செய்தால் அதுவே பலனளிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தும் அதை செயல்படுத்த முடிவதில்லை. மன சிதறல்களுடன் பெரும்பாலானோர் இறை வழிபாடு செய்கிறார்கள். இதனால் நம்மால் நினைத்ததை நடத்தி கொள்ள முடிவதில்லை. மனதில் தெரிந்தோ தெரியாமலோ மறைந்துள்ள விரக்தி, சலிப்பு, சோகம், எதிர்பார்ப்பு, ஏக்கம், ஏமாற்றம் எல்லாவற்றையும் வெளியே தள்ளிவிட்டு நம்மை சரி செய்ய இப்பொழுது முதல் முயற்சி செய்வதுதான் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், விரக்தி, சலிப்பு ஆகியவை யாவும் இதுவரை நாம் கடந்து வந்த வாழ்க்கையில் கிடைத்தவைதான். நீங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டதுதான். இவற்றை மனதில் தேக்கி வைத்து கொண்டு செயல்பட்டால் இயந்திரம் போல்தான் நாம் செயல்பட முடியும். விழிப்புணர்வு என்பதே இல்லாத நிலையை இவை கொடுக்கும். விழிப்புணர்வு என்பது இந்த காலத்தில் நிகழ்காலத்தில் வாழ்வது. அதை விடுத்து மேலே குறிப்பிட்ட எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், விரக்தி, சலிப்பு இவையெல்லாம் உங்களை ஆட்டி படைக்கும்போது நீங்கள் ஒன்று எதிர்காலத்தில் வாழ்வீர்கள், இல்லை என்றால் இறந்த காலத்தில் வாழ்வீர்கள். இவை நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கு முற்றிலுமாக முட்டுக்கட்டைகள். இவற்றிலிருந்து விடுபட்டால்தான் விதி வகுத்துள்ள பாதையை தெரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். நமது விதி இதுதான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்குள் இருக்கக்கூடிய இவைகள் அனைத்தையும் விட்டொழிக்க வேண்டும்.
இவற்றை விட்டுவிட தீவிர வைராக்கியம் தேவை. இந்த வைராக்கியமும் மன உறுதியும் வரட்டு வைராக்கியமாக இல்லாமல், வரட்டு மன உறுதியாக இல்லாமல் இருக்க வேண்டும். நிரந்தரமான வைராக்கியமாக இது இருக்க வேண்டும். தற்போது பலருடைய வைராக்கியம் தேவையில்லாத, எதற்கும் பயன்படாத விரோதத்தை வளர்க்கும் வைராக்கியமாக இருக்கிறது. அதாவது வரட்டு வைராக்கியம். அது என்ன வரட்டு வைராக்கியம்? வீட்டில் நம்மை மதிக்கவில்லை என நினைத்து கோபித்து கொண்டு 2 நாட்கள் பட்டினி கிடப்பது. உறவினர் அல்லது நண்பரிடம் பேசாமல் இருந்து பிறகு சந்தர்ப்பம் வரும்போது கூட பேச வேண்டாம் என்று நினைப்பது. உடலுக்கு முடியாத போது முக்கிய தேவைகளுக்கு குடும்பத்தினிடம் உதவி கேட்காமல் தேவையில்லாமல் துன்பப்படுவது. இவைதான் வரட்டு வைராக்கியம். இன்று நிறைய பேருக்கு வாழ்க்கை எத்தனையோ விஷயங்களில் வரட்டு வைராக்கியத்திலும் வரட்டு கௌரவத்திலும் ஈகோவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே கூறப்படும் வைராக்கியம் மன உறுதியும் நம்மை நல்வழிப்படுத்த தேவையானவை. மனதில் உள்ள சலிப்பு, சோகம், விரக்தி, ஏக்கம், ஏமாற்றம் போன்றவற்றை மனதை விட்டு வெளியேற்று என்று உறுதி செய்து கொண்டு செயல்பட்டால், இனி எந்த நிலையிலும் பிறருக்கு தீங்கு நினைக்க மாட்டேன், தீங்கு செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு செயல்பட்டால், பிறருக்கு உரியதை எவ்விதத்திலும் அபகரிக்க மாட்டேன் என்று உறுதி அளித்து கொண்டு செயல்பட்டால், பிறரை பார்த்து பொறாமைப்பட மாட்டேன் என்று உறுதி நினைத்து கொண்டு செயல்பட்டால், அவையே உங்களுடைய விதியை வெல்ல செய்யக்கூடிய முயற்சியாக இருக்கும். இதில்தான் நீங்கள் வைராக்கியத்தை காட்ட வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொண்ட உறுதிமொழியிலிருந்து மாறாமல் இருக்க தேவை இந்த வைராக்கியமும் மன உறுதியும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற வரிகளில் எவ்வளவு பெரிய உண்மை அடங்கியுள்ளது தெரியுமா? அவரவர் விதிக்கு அவரவரே பொறுப்பு. இந்த பொறுப்பு அவரவர் கர்ம வினையுடன் சம்பந்தப்பட்டது. ஒவ்வொருவரும் முற்பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்தே விதி அமைகிறது. பாவங்கள் அதிகம் செய்திருந்தால் அதற்கேற்றால் போல் இப்பிறவியில் வறுமையும் துன்பங்களும் அடுக்கடுக்காக வரும். புண்ணியங்கள் அதிகமாக செய்திருந்தால் உயர்குடியில் பிறந்து வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்க முடியும். வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே நிலையாக போய்கொண்டிருக்காது, மாறும். மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை. ஒருவர் வாழ்க்கையின் அடித்தளத்திலிருந்து மிக மிக கஷ்டப்பட்டு உழைத்து பொருள் சேர்த்தார், பெரும் பணக்காரனார். ஆனால் மனதிற்குள் ஒரு பயம், மறுபடியும் ஏழையாகிவிட்டால் என்ன செய்வது? எனவே தனக்கு வேண்டியதை கூட செய்து கொள்ள மாட்டார். எல்லாவற்றிற்கும் எளிமையே கடைபிடிப்பார். கஷ்டப்பட்டு சம்பாதித்து முன்னுக்கு வந்தவர்தான். ஆனால் அவர் மகனோ அப்பாவிற்கு பிழைக்க தெரியவில்லை. இத்தனை சொத்துக்களை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறார் என்று அவன் மிக ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டிருப்பான். சம்பாதிப்பவர் அவர், அனுபவிப்பவன் இவன். இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தாருக்கு துய்த்தல் அரிது. கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம்முடைய விருப்பப்படி அனுபவிக்க முடியாது. இதுதான் இன்றைய நிலை. வாழ்க்கையில் இன்ப துன்பங்களையும் அவை வரவேண்டிய நேரத்தையும் அந்த இன்ப துன்பங்களின் அளவுகளையும் விதிதான் நிர்ணயிக்கிறது. விதியை வெல்ல முயற்சி செய்ய போகிறோம் என்றவுடன் விதியுடன் சண்டையிடப் போகிறோமா என்ற கேள்வி வரும். இல்லை, நம்முடைய விதியை மாற்றி அமைத்து கொள்ள, நம்முடைய குற்றம் குறைகள் உள்ள இன்றைய வாழ்க்கையை மாற்றி நல்ல முறையில் அமைத்து கொள்ளும் முயற்சியை மட்டுமே நாம் செய்கிறோம். இன்னும் கூறப்போனால், இனி நம் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள நம்மை நாமே தயார் செய்ய போகிறோம். அதைத்தான் நாம் முயற்சி என்று குறிப்பிடுகிறேன். எங்கிருந்து நம்மை விதி இயக்குகிறது, எப்படி இயக்குகிறது என்பதை ஓரளவு தெரிந்து கொண்டால் அதுவே நம் முயற்சியின் பலனாக இருக்கும். என்ன செய்தால் நம்முடைய விதியை நல்ல முறையில் மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த முயற்சி. கல் மனதை மாற்றிக்கொண்டு பழி பாவங்களுக்கு அஞ்சி அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையில் தினசரி செய்யும் செயல்களில் முடிவு எடுக்கும் முயற்சிக்கு இந்த பலன் நமக்கு கிடைக்கும். செய்யும் எல்லா செயல்களையும் அல்ல, வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது அதனால் வரும் சாதக பாதகங்கள், அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம், அதனால் ஏற்படும் என்று நினைக்கும் பொருளிழப்புகள், உறவு இழப்புகள் ஆகியவற்றை யோசித்து பார்த்து செயல்பட வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதும் செயல்படுவதும் தான் நாம் சரியான பாதையில் போகவில்லை என்பதை நமக்கு உணர்த்துபவை. இனி எதிலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உறுதியாக கொள்ள வேண்டும். இதை செய்தாலே நாம் நம்முடைய விதியை, நடக்கப் போவற்றை, நம் வாழ்க்கையின் பாதையை நம்மால் உணர முடியும். எனவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால், நீங்கள் உங்களுடைய விதி பலனை குறைக்க வேண்டுமென்றால், உங்கள் விதி நல்லதாக அமைய வேண்டுமென்றால், பிறருக்கு துன்பங்கள் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும், பாவங்கள் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும், புண்ணிய காரியங்களை
அதிகமாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தொகுப்பின் சாராம்சம். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் நம சிவாய. நன்றி.